நீல நிற சங்குப்பூ அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. நம் வேண்டுதல்களையும் ஆசைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றும் சக்தி இந்த சங்குப்பூவிற்கு உண்டு. நீல நிற சங்குப்பூ மிகவும் விசேஷமானது. நீலகண்டராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு உகந்த பூவாகும். நீல நிற சங்குப்பூ நீல நிற பார்க்கடலை குறிப்பதால் ஸ்ரீமன் நாராயண விஷ்ணுவிற்கும் பிடித்தமான பூவாகும். அது மட்டுமல்லாமல் நீல நிறத்தில் தன் திருமேனியை கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் விருப்பமான பூ இதுதான். கருநீலமாக காட்சியளிக்கும் சனி பகவானுக்கும் இதுதான் உகந்த பூவாகும். இந்த நால்வரும் சங்குப்பூவில் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. நீல நிற சங்குப்பூவில் விசேஷமான மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளது. சங்குப்பூவில் தேநீர் செய்து சாப்பிட்டு வருபவர்கள் பலவிதமான உடல் நோய்கள் தீரும். சங்குப்பூ அர்ச்சனைக்கும் உகந்ததாகும். விநாயகருக்கு சங்குப்பூவால் அர்ச்சனை செய்வார்கள். நீல நிற சங்குப்பூ வீட்டில் வளர்த்தால் சகல விதமான யோகங்களும் வரும் என்பது நம்பிக்கை. சங்குப்பூவை வீட்டில் தோட்டம் இருப்பவர்கள் வடகிழக்கு திசையில் வளர்த்து வந்தால் பண ரீதியான தடைகள் எதுவும் இல்லாமல் இருப்பார்கள். குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சங்குப்பூவை கொண்டு செவ்வாய்க்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்ய எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. தொழில் ரீதியான தடைகள் நீங்க சங்குப்பூவை கொண்டு சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்யலாம். இந்த பூ அதிக வாசனை கொண்டிருக்காது. சங்குப்பூ பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். இந்த பூவை பணம் இருக்கும் இடத்தில் வைத்தால் பணம் இரட்டிப்பாகும். சங்குப்பூ தெய்வீக அம்சம் பொருந்தியதால் செல்வத்திற்கு அதிபதியான குபேர அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது. எப்போதும் வீட்டில் பணம் இருக்கும் இடங்களில் ஓரிரண்டு சங்குப்பூவை போட்டு வையுங்கள். கொஞ்சம் மல்லிகை மலர்களையும் போட்டு வைக்க வேண்டும். மல்லிகை மகாலட்சுமி அம்சத்தையும் சங்குப்பூ மகா விஷ்ணுவின் அம்சமாகவும் திகழ்கிறது. திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில், குறிப்பாக சனி பிரதோஷங்களில் சங்குப்பூவை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். இதனை மருத்துவ குணங்களுக்கும் அதிகமாக பயன்படுத்துவது உண்டு. இது உணவு கழிவுகளை வெளியேற்றி குடலை சுத்தப்படுத்துகிறது. அதோடு பசியை சரியான அளவில் தூண்டி அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க உதவுகிறது. மேலும் அதிக உடல் எடையை குறைப்பதற்கும் இந்த பூ அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது.